Hi everyone, welcome to Let's Learn Amazing. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜேஇஇ மெயின்ஸ் 2025ல கேட்ட ஒரு ப்ராபபிலிட்டி கொஸ்டின். So given that A be a square matrix of order 2 with entries 0 and 1, let E be the even that A is an invertible matrix. And what is the probability of the event E அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ any square matrix of order 2 is of the form A11, A12, A21, A22. ஸோ இங்க எல்லா என்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா 0 ஆர் 1 மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எத்தனை மேட்ரிசஸ் இருக்கும்? ஸோ அந்த கலெக்ஷனை நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to set of all matrices A such that Aij equal to 0 or 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இப்போ இந்த எஸ்ல வந்து எத்தனை மேட்ரிசஸ் இருக்கும் அதை நம்ம கவுண்ட் பண்ணணும். ஒவ்வொரு என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா 0 ஆர் 1 அப்படின்னா A11, A12, A21, A22. Each of the entries, each of these four entries will have two possibilities, either 0 or 1. But 2 into 2 into 2 into 2. Totally 16 possibilities, right? The number of matrices, possible matrices of order 2, whose entries 0 and 1 அப்படின்னா 16 root n of s equal to 16. இங்க நம்ம எடுக்கிற ஈவன் பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸா எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். அப்ப ஈங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட் such that நம்ம எடுக்கிற மேட்ரிக்ஸ் ஏ வந்து என்னவா இருக்கணும்? இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸா இருக்கும். இன்வெர்டிபிள் அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். டெஃபினிஷன் படி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. தட் இஸ் A11, determinant of A11, A12, A21, A22 not equal to 0. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா A11, A22 மைனஸ் A21, A12 நாட் ஈக்குவல் டு 0. எல்லா என்ட்ரிஸுமே இங்க 0 ஆர் 1 இருக்கிறதுனால டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாசிபிள் வேல்யூஸ் தான். 0 வரலாம், 1 வரலாம், இல்லைன்னா -1 வரலாம். ஸோ நம்ம கன்சிடர் பண்றது 1 -1 மட்டும்தான். இப்போ கேஸ் 1 பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. தட் இஸ் A11, A22 minus A21, A12 ஈக்குவல் டு 1. ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் A11, A22 ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப செகண்ட் டேர்ம் 0 இருக்கும். A21, A12 ஈக்குவல் டு 0. அப்போ 1 - 0 ஈக்குவல் டு 1 வரும். ரைட்? இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எத்தனை மேட்ரிசஸ் இருக்கு அப்படின்னா 3 மேட்ரிசஸ் இருக்கு. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 1 1 0 1 1 0 1. ஸோ 3 மேட்ரிசஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த மூணுமே வந்து இன்வெர்டிபிள் தான். டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 தான். கேஸ் 2 பாத்தீங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு -1. தட் இஸ் A11, A22 minus A21, A12 equal to -1. இப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் should be equal to 0 and second term should be equal to 1. So that 0 minus 1 we get -1. 0 minus 1 equal to -1. ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கிற மேட்ரிசஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 மேட்ரிசஸ் இருக்கு. 0 1 1 0 1 1 1 0 0 1 1 1. Totally 6 matrices, 6 invertible matrices, right? So n of E பாத்தீங்க அப்படின்னா 6 இருக்கும். To find probability of E, that is by definition number of favorable outcomes n of E over number of all possible outcomes n of S. So which is equal to 6/16. So simplify பண்றப்ப 3/8. ஸோ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3/8 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் ப்ராபபிலிட்டி ஜேஇ எக்ஸாம்ல கேட்டிருந்தாலும் எனி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில வந்து ஏஎஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணதா இருக்கட்டும்,
சிஎஸ்ஐஆர் நெட்டு, பாலிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, இந்த எல்லா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றது மூலியமா நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகும், ரைட்? ஸோ இந்த கொஸ்டின்ல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா, எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.